குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு டீ டைம் ட்ரீட்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கன்ஜங்ஷன்ஸோட பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் ஆர் பேசிக்கலி வேர்ட்ஸ் தட் ஜாயின் வேர்ட்ஸ் வித் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் வித் ஃப்ரேசஸ் அண்ட் clauses வித் clauses. அதை நம்ம sentences வித் sentences அப்படின்னும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் செஷன் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து கன்ஜங்ஷன்ஸோட டைப் பார்க்கும்போது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா நேத்தோட இன்னைக்கு மார்னிங்கோட செஷனில் வந்து வி ஹவ் சீன் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இன் தி யூஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ அதை எல்லாத்தையும் நாம் ஒரு தடவை பார்ப்போம் இப்போ இந்த செஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐதர் ஆர். ஸோ ஐதர் ஆர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவை கொடுக்குது. ஸோ வி ஆர் கிவன் டூ திங்ஸ், ரெண்டு சாய்ஸ் இருக்குது நமக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்ஸ் இருக்குது. சஜஸ்டிங் என்ன சஜஸ்ட் பண்ணுறது, இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறது தான் நம்ம ஐதர் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று இது இல்லைனா அதுன்னு சொல்கிறதுக்கு ஐதர் ஆர் யூஸ் பண்ணுவோம். தட் ஒன்லி ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் கேன் பி ட்ரூ ஆர் சோசன். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் உண்மையாக இருக்கும், இல்லை ஒரு ஆப்ஷனை தான் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து ஐதர் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஐதர் ஈட் நவ் ஆர் லேட்டர். ஸோ நீங்கள் இப்போ சாப்பிடலாம், இல்லை யூ கேன் ஈட் லேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் கிவன் டூ ஆப்ஷன்ஸ், அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறது தான். அப்போ எய்தர் ஆர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நைதர் நார். ஸோ ஐதர் ஆருக்கு ஆப்போசிட் மாதிரி நைதர் நார் கொடுத்துக்கோங்க. இங்கேயும் நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம எதையுமே சூஸ் பண்ணல, ஆர் இந்த ரெண்டுத்துல எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுக்கு நம்ம நைதர் நார் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நார் அப்படிங்கிறத நெகேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நைதர் is a negation of either and or is a negation of nor is a negation of or னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும், ப்ரெசன்ட் நெகட்டிவ் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது. ஸோ சஜஸ்டிங் தட் போத் ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் ட்ரூ ஆர் சோசன். ஸோ இது ரெண்டுத்துல எதுவுமே ட்ரூவும் இல்லை, ரெண்டுத்துல எதுவுமே சூஸ் பண்ணப்படவும் படலை. ஓகேங்களா? நைதர் த கேட் நார் த டாக் லைக்ஸ் கேரட்ஸ். ஸோ இந்த கேரட்ஸை யாருக்குமே பிடிக்காது, டாக்ஸ்க்கும் பிடிக்காது, கேட்ஸ்க்கும் பிடிக்காது. ஸோ ரெண்டுத்துக்குமே பிடிக்கல. ஸோ எந்த ஆப்ஷனுமே இதில் வந்து சூஸ் பண்ணலை. அட்லீஸ்ட் டாகுக்காவது பிடிச்சிருக்கணும், இல்லை கேட்டுக்காவது பிடிச்சிருக்கணும், ரெண்டுத்துக்குமே பிடிக்கல. ஸோ நைதர் நார் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ நாட் ஒன்லி பட் ஆல்சோ எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லை அதுவும் அப்படின்னு சொல்கிற போது தான் நம்ம நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டெஃபினேஷன், எம்ஃபசைசஸ் டூ ரிலேட்டட் ஐடியாஸ். ரெண்டு விஷயங்களை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இது மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க, இல்லை இது மட்டும் நான் சொல்கிற விஷயத்தில் இல்லை இதுவும் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லும் பொழுது நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன், அந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவேன். சஜஸ்டிங் தட் போத் ஆர் ட்ரூ. ஆனால் இது வந்து என்னென்னா ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே அப்ளிகபிள். ஸோ ஐதர் ஆர் கொடுக்கும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் ட்ரூவாக இருக்கும், இல்லை ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். நைதர் நார் கொடுக்கும்போது ரெண்டு இருக்கும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து ரெண்டு ஆப்ஷனுமே ட்ரூவாக இருக்காது, இல்லை இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் நாட் ஓன்லி பட் ஆல்சோவில் ரெண்டுமே நம்ம சூஸ் பண்ணுவோம். இன் ஆர்டர் டு எம்ஃபசைஸ் அதுவுமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கன்னா எக்ஸாம்பிள், ஷீ இஸ் நாட் ஓன்லி இன்டெலிஜென்ட் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அவங்க இன்டெலிஜென்ட் மட்டும் கிடையாது, ஹார்ட் ஒர்க்கிங்கும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் வெதர் ஆர். ஸோ வெதர் ஆர்ல என்ன பண்ணுறாங்க, ஆல்டர்னேட் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சஜஸ்டிங் தட் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் வில் அக்கர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணலாம், இல்லை வந்து அது ட்ரூவாக இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகேங்களா? ஃபியூச்சர் நடக்க போகுது, இது இல்லை அது. ஸோ சம்திங் ஆர் தி அதர் வில் அக்கர். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வெதர் ஆர் சொல்லுவோம். ஏன்னா அது நம்ம கிட்ட இல்லை, வேற ஒருத்தவங்க தான் அதை டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஐதர் ஆரில் வந்து வி ஆர் கிவிங் எ சாய்ஸ். ஸோ நீங்கள் பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் எதுன்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது, ஏன்னா அது வந்து இட்ஸ் டோட்டலி ஆன் சம்படி எல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெதர் இட் ரெயின்ஸ் ஆர் ஷைன்ஸ் த ஈவெண்ட் வில் கோ ஆன். ஸோ வெதர் இட் ரெயின்ஸ் ஆர் ஷைன்ஸ். ஸோ இது மழை வந்தாலும் மழை வரலனாலும் வெயிலாக இருந்தாலும் ஈவெண்ட் என்ன ஆகும், கோ ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, பட் அது நமக்கு எதுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இன் தட் சிச்சுவேஷன் வி யூஸ் வெதர் ஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா as and so as ரெண்டுமே வந்து நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியில்
யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து அட்ஜெக்டிவ்ஸ் படிக்கும்போது பார்த்துருக்கோம். ஆஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டிகிரியில் தான் இருக்கணும். லைக் ஆஸ் டால் ஆஸ் கியூட் அப்படின்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயத்த ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கறது. தென் like we also call it comparison. So it indicates equality or comparison between two things. So between two elements. இங்க பார்த்தீங்கன்னா she is as tall as her brother. So she is as fat as her sister அப்படின்னு சொன்னா அவங்க சிஸ்டர் அளவுக்கு ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்க்கு நடுவில் வரும்போது அட்ஜெக்டிவில் வந்து நாம் கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் இதை வந்து தப்பாக எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் வரும்போது நடுவில் வரும்போது அட்ஜெக்டிவ் பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுறாங்க. ஷீ இஸ் ஆஸ் டால் as a brother. அவங்க பிரதர் எந்த அளவுக்கு டாலாக இருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்களும் டாலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் ஸோ ஆஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்ல நம்ம ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஆஸ்லேயும் நம்ம ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறோம். ஆஸ்ன்னு சொல்லும் போது இந்த விஷயம் கம்பேர் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயமும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது இந்த பெண்ணை நான் இன்னொரு பெண்ணோட கம்பேர் பண்ணேன்னா இந்த பெண் மாதிரியே இது இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் அதையே நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த பெண்ணோட அளவுக்கு இந்த பெண் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நான் ஸோ ஆஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது இருக்குது? often to emphasize the degree or extent. ஸோ இதுவே பெருசுங்க, இந்த பெண் அளவுக்கு ஒரு பெண் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். அதோட டிகிரியை அதோட எக்ஸ்டென்ட்டை பற்றி நான் பேசுறதுக்காக எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸோ ஆஸ் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக கம்பேர் பண்ணுறோம், இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஸோ ஆஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ ப்ளஸ் பாசிட்டிவ் டிகிரியில் தான் அட்ஜெக்டிவ் இருக்கணும் ப்ளஸ் ஆஸ். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் நாட் ஸோ டால் ஆஸ் ஹர் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அண்ணா அளவுக்கு அவள் ஹைட்டாக இல்லை, அந்த அளவுக்கு ஹைட்டாக இல்லைன்னு சொல்கிறோம். இதையே நம்ம இப்படியும் எழுதலாம். ஷீ இஸ் ஸோ டால் ஆஸ் ஹர் ஃபாதர் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா எவ்வளோ ஹைட் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அவள் ஹைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் கம்பேர் பண்ணுறோம். பட் அதை எம்ஃபசைஸ் பண்ணி எவ்வளோ டிகிரி ஆஃப் கம்பேரிசன், எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஸோ ஆஸ் யூஸ் பண்ணோம். நார்மல் கம்பேரிசனுக்கு ஆஸ் யூஸ் பண்ணுவோம், ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில். ஓகேங்களா? தென் யூஸ் ஆஃப் தட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தட்டை வந்து நம்ம நிறைய சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலர்லி ஒரு விஷயத்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ரிப்போர்ட்டட் வேர்ப்ஸ்லேயே வந்து நம்ம முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க தட் டுமாரோ இஸ் அ ஹாலிடே. ஸோ நான் இப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி told me that அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஷாலினி இது நான் வந்து ஆக்டிவ், அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும்னா ஷாலினி says tomorrow is a holiday. ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன் இன்டைரக்ட் ஸ்பீச்சில்? ஷாலினி செட் தேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்படி தான் வந்து இதை மாற்றுவேன். ஸோ அப்போ நான் எந்த விஷயத்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றினா மோஸ்ட்லி டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸை வந்து நான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றும் போது நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? தேட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுவே நான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இல்லை வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்கு வந்து நான் தேட் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ somebody tells me டு க்ளோஸ் த டோர், அப்போ நான் வந்து ஷீ டோல் மீ டு க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி கொஷின் கேட்குறாங்க, ஸோ ஷீ ஆஸ்ட் மீ வாட் இஸ் தி டைம் நவ் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஷீ ஆஸ்ட் வாட் இஸ் தி டைம் நவ் தான் சொல்லணும். ஷீ ஆஸ்ட் தட்டுங்கிறத யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி யூஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் வேர்ப்ஸ். ஸோ ரிப்போர்ட் பண்ணும்பொழுது, அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் ஆஃப் பர்செப்ஷன். ஸோ பர்செப்ஷன், ஐ திங்க் தட், ஐ சி தட். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஐ ஃபீல் தட் அப்படின்னு சொல்லுவேன். ஐ சி தட், யூனோ, ஐ குட் டெல் தட்,
ஐ மீன் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வந்து எப்போ அந்த வேர்ப் அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட என்ன யூஸ் பண்ணுவேன், தேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் தேட் ப்ளஸ் clause. I am happy that you are here. I am so glad that he is gone. So glad அப்படிங்கிறது adjective plus that யூஸ் பண்றோம். happy அப்படிங்கிறது ஒரு adjective that யூஸ் பண்றோம். I am sad that my puppy is dead. ஸோ என்னோட பப்பி இருந்தனால நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போது sad plus that யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சேஞ்ச் தி யூஸ் ஆஃப் தட். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸிங் பர்பஸ் ஆர் ரிசல்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேட் மாதிரி வரும். ஸோ எங்கெல்லாம் வருதோ இதனால தேட் ஹேப்பன்ட் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டில் நம்ம தேட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் that in reported verbs as reported verbs oda reporting verbs oda use பண்ணுவோம் in indirect speeches, particularly in declarative sentences. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா verbs of perception. ஸோ நம்மளோட பெர்செப்ஷன்லேருந்து சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம that யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ்ஸோட that யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசல்ட்டை சொல்லும்போது இது நடந்துச்சு அதனால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது பர்பஸ் அண்ட் ரிசல்ட்டை சொல்லும்பொழுது நம்ம that யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து the difference between the use of when and while. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் வென்னும் whileம் ஒரே மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் வென்னோட யூஸ் என்னன்னா like when I went there they have already gone for the shopping. ஸோ ஃபஸ்ட்டு எது நடக்குது, நான் அங்கே போகிறேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது they have all gone for the shopping. ஸோ இது ரெண்டு விஷயத்த ஒரே நேரத்தில் நடந்ததை சொன்னாலும் எது ஃபஸ்ட்டு நடந்தது எது செகண்ட் நடந்ததுங்கிற சொல்லும்பொழுது நம்ம when யூஸ் பண்ணுவோம். பட் வைலுங்கிறது ரெண்டு விஷயம் சைமல்டேனியஸாக நடக்குது. ஓகேங்களா, நான் இங்கே வீட்டில் நான் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட பிரதர் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸாக பாஸ்ட் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ வைல் மை பிரதர் வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஐ வாஸ் வாட்சிங் டிவி இன் மை லிவிங் ரூம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது ரெண்டு விஷயம் சைமல்டேனியஸாக நடக்கும்போது நம்ம வைல் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறோம் பாஸ்ட்டில், ஆனால் எது ஃபஸ்ட்டு நடந்துச்சு எது செகண்ட் நடந்துச்சுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது நாம் வென் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி யூஸ் ஆஃப் வென் அண்ட் வைல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த கன்ஜங்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோ சூனர் தேன். அதாவது நோ சூனர் தேன் அப்படிங்கிறதும் ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி பேர்லி வென் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் நோ சூனர் தேன் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் நடந்த உடனே இன்னொரு விஷயம் நடக்குது, கொஞ்சம் கேப் இருக்குது. அதாவது ரொம்ப பெருசாக காலை இடைவெளி இல்லைனாலும் ஒரு சின்ன கேப் இருக்குது. பட் இது நடந்த உடனே அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். பட் ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி பேர்லி வென் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட டைமே இல்லை, தஸ் நோ டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ டு எக்ஸ்பிரஸ் தட் ஒன் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் ஹேப்பன்ஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் another. ஸோ ஒரு விஷயம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நோ சூனர் தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நடந்துச்சோ இல்லையோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். நோ சூனர் ஹேட் ஐ ஃபினிஷ்ட் மை பிரேக்ஃபாஸ்ட் தேன் த ஃபோன் ரேங். ஸோ நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச உடனே என்னோட ஃபோன் அடிச்சது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் தேன் வந்து எக்ஸப்ஷன்ஸ்க்கு சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் வென் வி கிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்போ வந்து நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் நோ எனி ஒன் அதர் தேன் மேரி ஹூ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச். எனக்கு மேரியை தவிர ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்க யாருமே தெரியாது. ஸோ தேர் இஸ் நோ அதர் பர்சன் தேன் மேரி ஹூ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச். ஓகேங்களா, ஸோ அதர் தேன்னு சொல்லும் போது அதை தவிர எதுவுமே கிடையாது. ஸோ ஷீ இஸ் அன் எக்ஸெப்ஷன், ஷீ இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ குட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி 10th conjunction that we have seen. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோ சூனர் தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி பேர்லி வரும்பொழுது நம்ம ஒரு சென்டென்ஸில் வென் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மோஸ்ட்லி எரர் எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் கொடுத்துருவாங்க, அதோட காம்பினேஷன் கன்ஜங்ஷனுக்கு பதிலாக வேற ஒரு கன்ஜங்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட்லி கொடுத்துட்டு தேன் கொடுத்தா அது ஒரு தப்பான சென்டென்ஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி பேர்லி வந்துச்சுன்னா நம்ம வென் யூஸ் பண்ணுவோம். நோ சூனர் வந்துட்டு வென் யூஸ் பண்ணக்கூடாது, நோ சூனர் வந்துச்சுன்னா தேன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஒன் ஈவெண்ட் அக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் immediately after another. அதுக்கு நடுவில் என்ன இருக்கு என்ன இல்லை, டைமே இல்லை, there was little time, there was almost no time between the two events அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்,
ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, வென். ஸோ ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி இது மூணுமே எப்படி ஒரு நெகட்டிவான சென்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேர் வாஸ் ஹார்ட்லி டைம்னா தேர் வாஸ் நோ டைம் அப்படின்னு அர்த்தம். தேர் வாஸ் ஸ்கேர்ஸ்லி எனி மணி அப்படின்னா காசே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் சென்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைமே இல்லை இது ரெண்டுத்துக்கும் நடக்கிறதுக்கு. ஷி ஹட் ஹார்ட்லி என்டர்ட் த ரூம். ஸோ அவங்க ரூமுக்குள்ளே நுழைஞ்சாங்களோ இல்லையோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கு டைமே வந்து கேப்பே இல்லை. தி லைட்ஸ் வெண்ட் அவுட். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஸோ இது ரெண்டையும் நோ சூனரும் கிட்டத்தட்ட டைம் இல்லைன்னு தான் சொல்லுது, ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லையும் டைம் இல்லைன்னு தான் சொல்லுது. பட் இது ரெண்டுத்துல எதில் சுத்தமாக டைமே இல்லைன்னு சொல்கிற மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி அப்படிங்கிறதுல தான் வந்து ரொம்ப சுத்தமாக டைமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நோ சூனரில் கொஞ்சமாவது இருக்காங்க நடந்தது இது, அதுக்கு அடுத்து உடனே இது நடந்துச்சு அப்படின்றதுக்கு நம்ம நோ சூனர் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நத்திங் பட். ஸோ இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம நத்திங் பட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட்ஸ் there is nothing except the thing or type of thing mention. நம்ம மென்ஷன் பண்ண பொருளை தவிர வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே நம்ம சொல்லலை, இல்லை அங்கே வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்பொழுது நத்திங் that சொல்லுவோம். ஸோ the room was filled with nothing but the noise of the cats அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூம் ஃபுல்லாக பூனை இருக்குது, அந்த ரூமில் பூனை இருக்கோ இல்லையோ, ஏன்னா என்ன இருக்குது, பூனையோட சத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது there was nothing but the noise of the cats அப்படின்னு சொல்றோம். There was nothing, the room was filled with nothing but silence. So nothing but சொல்லும் போது அதை தவிர அது இருக்கு, ஆனால் அதோட ப்ரெசன்ஸ் பெருசாக தெரியல. நம்ம எந்த விஷயத்த மென்ஷன் பண்ணுறோமோ அதோட ப்ரெசன்ஸ் தான் பெருசாக தெரியுது. ஸோ வி ஃபீல் தேட் அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் நம்ம நத்திங் பட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸை வந்து காமன்லி ஃபாலோட் பை ஆஸ், லைக் he pictured her, she pictured herself as, portrayed as, அந்த மாதிரி சொல்கிறது, ரிகார்டட் ஆஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இதுவுமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான். ஏன்னா ஒரு ஒருத்தங்களை பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவும் அந்த பெயிண்டிங்கில் வரும், என்ன தான் நம்ம பார்த்து ஒருத்தங்களை பெயிண்ட் பண்ணாலும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட் பண்ணி ஒருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து கேட்கும்பொழுது நம்ம ஆஸ் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஷீ டிஸ்கிரைப்ட் ஹிம் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நம்ம ஆஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ ரிகார்ட்ஸ் ஹர் ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ அவங்க எப்படி அவங்கள ரிகார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக ரிகார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஹர் பெர்ஸ்பெக்டிவ், தட்ஸ் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த பெர்செப்ஷனுக்கு வந்து நம்ம that யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஆஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டூ இதை வந்து நம்ம நெகட்டிவ் சென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். when we were discussing adjectives, when we were discussing adverbs, very அப்படிங்கிறதுக்கும் டூ அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது அளவுக்கு மீறி இருக்குது. அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வெரி யூஸ் பண்ணுவோம், ஆனால் அளவுக்கு மீறி இருக்குது அதனால எந்த யூஸ்மே கிடையாது, லைக் அதனால அதை பண்ணவே முடியல, தெர் இஸ் சம் இம்பாசிபிலிட்டி ஆர் இம்ப்ராக்டிகாலிட்டி, ஒரு ப்ராக்டிக்கலாக அது இல்லை, ப்ராக்டிக்கலாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இட் வாஸ் டூ கோல்ட் டு கோ அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ எனிதிங் தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஷி வாஸ் டூ ஷை டு கம் அவுட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப வெக்கப்பட்டாங்க, அதனால அவங்க வெளியிலே வரல. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து தட் வாஸ் ஸோ எக்ஸ்ட்ரீம், தேவையான அளவை விட அதிகமாக இருக்குது, தேவை இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ வில் பி ஃபாலோட் பை டூ. ஸோ ஷி வாஸ் டூ ஷை டு கம் அவுட். இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிஓஓ, டூ கம் அவுட்க்கு முன்னாடி அந்த டி வந்து டிஓ. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து தட் மீன்ஸ் அவங்க ரொம்ப ஷையாக இருந்தாங்க, டூ கம் அவுட்னா தட் மீன்ஸ் அவங்க வரவே இல்லை, ரொம்ப ஷையாக இருந்தனால அவங்களால வரவே முடியல அப்படிங்கிறது தான் நம்ம நெகட்டிவான விஷயத்துக்கு தான் நம்ம வந்து டூ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிட்வீன் அண்ட் ஃப்ரம் டூ. ஸோ பிட்வீன் அண்டும் ஃப்ரம் டூ கிட்டத்தட்ட நம்ம ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு நடுவில், ரெண்டு டைமுக்கு நடுவில். ஃப்ரம் டூ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும்னு சொல்கிறோம். பிட்வீன் வந்து இதுலேருந்து இதுக்குள்ளே எப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிட்வீன் மீன்ஸ் அ ரிலேஷன்ஷிப் ஆர் ரேஞ்ச் தட் இன்க்ளூட்ஸ் டூ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு ரெண்டு நடுவில் எப்போ வேணாங்கிற மாதிரி. பட் ஃப்ரம் டூங்கிறது a range or interval that starts at one point and extends to another point. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரம் டூ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, so these are the 16 rules that we have seen in the morning. ஸோ இதை பற்றி இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் செஷனுக்கு போய் பாருங்கள். I've given you more examples. ஸோ நீங்களுமே இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து you can just check in books, இல்லை சும்மா கூகுள் பண்ணி இது இருக்க சென்டென்சஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிகாஸ் நீங்கள் இந்த காம்பினேஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எரர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
So that's why I've given all these examples and all these rules. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டீ டைம் ட்ரீட் இன்னிக்கோட கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து 4 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 4 சென்டென்ஸில் வந்து எங்கேயோ ஒரு கன்ஜங்ஷன் யூசேஜில் வந்து தப்பு இருக்குது. ஸோ இது 4 சென்டென்ஸ்லேயும் தப்பு இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸில் தப்பு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து 2 பேர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வி வில் சி which one has the error. ஸோ நீங்கள் வந்து இது கரெக்டாக கண்டுபிடிச்சி யூ ஜஸ்ட் புட் இட் இன் தி காமெண்ட் செக்ஷன். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம வந்து வீக்லி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறையா இன்னும் கொஞ்சம் நல்ல இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் மாதிரி நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இது கொஷின்ஸ் இருக்குது. ஷி வென்ட் டு த ஸ்டோர் பட் ஷி forgot to buy milk. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். He enjoys reading books and watch movies in his free time. Second sentence. So இதில் வந்து எப்படி வேணால் எரர் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஐதர் ஆர் நைதர் நார்லாம் பார்க்கும்போது வேர்ப்ஸில் எரர் இருக்கலாம். அதாவது ஒரு சைடு என்ன வேர்ப் இருக்கோ இன்னொரு பக்கமும் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் வேர்ப் இருக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு ரூல் தான். கன்ஜங்ஷனில் மட்டும் நீங்கள் தப்பு பார்க்கக்கூடாது. யூஸ் ஆஃப் வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தே வில் ஐதர் கோ டு த பீச் ஆர் விசிட் தி மியூசியம். ஸோ வேர்ப்னா நீங்கள் வேர்ப் ஒரே வேர்ப் கிடையாது, ஒரே டென்ஸில் இருக்க வேர்புன்னு பார்க்கணும். ஸோ தே வில் ஐதர் கோ டு த பீச் ஆர் விசிட் த மியூசியம். ஸோ இதில் தப்பு இருக்கா? ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ வாக். ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ வாக். நாட் டிட் ஐ வாண்ட் டு ஸ்டே இன்டோர்ஸ். ஸோ இதில் எந்த சென்டென்ஸில் வந்து யூ திங்க் இட் ஹேஸ் அ கன்ஜங்ஷன் எரர்? ஓகேங்களா? இல்லை அந்த கன்ஜங்ஷன் யூஸில் வந்து கரெக்டான டென்ஸ் இல்லை, 2 சென்டென்ஸாக இருக்குது, பட் கரெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் டவுன். அதில் எது தப்பு, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வி வில் லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அகைன் இதையும் பார்த்தீங்கன்னா which part of these sentences contains an error in the conjunction usage. ஸோ இங்கேயும் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் ரூல்ஸ். ஏதாவது ஒரு பார்ட்டில் கன்ஜங்ஷன் எரர் இருக்கலாம், ஆர் யூ கேன் ஈவன் ஃபைண்ட் அவுட் தி எரர் இன் த யூஸ் ஆஃப் டென்ஸ். So first sentence, he wants to travel to Europe as well as Asia next summer. So he wants to travel to Europe as well as Asia next summer. Next sentence, she enjoys listening to music and dance in her free time. She enjoys listening to music and dance in her free time. They can either stay home or go out for dinner tonight. So inge oru choice irukku. I neither like coffee nor tea. I prefer hot chocolate. இதில் எது வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ இதோட மீனிங் பார்த்துடலாம். ஷி வென்ட் டு த ஸ்டோர் பட் ஷி forgot to buy milk. ஸோ அவங்க வந்து ஸ்டோருக்கு போகிறாங்க, ஆனாலும் வாங்க போகிறதே வந்து பால் வாங்க தான் போகிறாங்க, பட் அவங்க வந்து பால் வாங்க மறந்துடுறாங்க. ஓகேங்களா? he enjoys reading books and watch movies in his free time. ஸோ அவருக்கு ஃப்ரீ டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து ஐதர் அவருக்கு வந்து இப்போ புக் ரீட் பண்ணுறது பிடிக்கும், இல்லை வந்து மூவிஸ் பார்க்குறது பிடிக்கும். Next, they will either go to the beach or visit the museum. So இவங்க வந்து group of people, third person plural, அவங்க வந்து ஒன்று பீச்சுக்கு போவாங்க இல்லை மியூசியம்க்கு போகிறாங்க. ஓகேங்களா? I wanted to go for a walk, nor did I want to stay indoors. ஸோ நான் வந்து இங்கே 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன், அதே சமயத்தில் நான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், he wants to travel to Europe as well as Asia next summer. ஸோ நெக்ஸ்ட் சம்மரில் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூரோப்புக்கு போகணும், இன்னொன்று வந்து ஏஷியாவுக்கு போகணும். இது 2மே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது 2த்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, she enjoys listening to music and dance in her free time. ஸோ அவங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மியூசிக் லிசன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆர் she wants to dance. Next, they can either stay home or go out for dinner tonight. So இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா they either want to stay at home or they want to go out dinner. இது 2த்துல ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஓகேங்களா? Then I neither like coffee nor tea. எனக்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட், ஹாட் சாக்லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So if you find any error in the use of conjunction as well as in the use of tenses, you please put it in the comment section. We will discuss the answers for today's questions in tomorrow's sessions. Until then, prepare well. Thank you.